Hello viewers, welcome to Perfect Ingredients. Today நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதுதான் இறால் வாடா, ப்ரான் வாடா. மோர் டேஸ்டி ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஒரு பேன் ஆர் கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. 4 மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆயிலில் சேர்த்துக்கோங்க. ஆனியன் ஸ்மெல் போகிற வரைக்கும், ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் அட்லீஸ்ட் 4 to 8 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்ல ஸ்மெல் போகிற வரைக்கும் அகெயின் இஞ்சி பூண்டை வதக்கிக்கோங்க. பொடிசாக நறுக்கி இருக்கிற 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அதை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ ப்ரான் தேவையோ அந்த அளவுக்கு ப்ரான் போட்டுக்கலாம். ஆக்சுவலி என்கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் ப்ரான் தான் இருந்துச்சு, அதனால் கம்மி ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் அதிகமாக போட்டால் டேஸ்ட் நல்லா கூட தரும். இது வந்து இறால் வரட்டி. இறால் வரட்டியோடைய வீடியோஸ் அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து 1.5 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி போடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வாட்டர் ஊற்றுங்க. ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். மணமான சுவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. மசாலா ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ வடையுடைய செய்முறையை பார்க்கலாம். ஒரு பேனில் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இந்த வாட்டர் பைப்பிங், அதாவது பைப்பாக வர வரைக்கும் நம்ம சூடு பண்ணிக்கலாம். வேறு ஒரு பவுலில் 1/4 கிலோ பச்சரிசி மாவு, அதை போட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து பைப்பிங் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கரண்டி வச்சு கிண்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இன்கேஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ணிட்டா, வாட்டர் அதிகமாக ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த பதம் வந்து தவறிடும். மாவை நல்லா கிளறி விட்டுக்கிட்டு ஆற வைக்கணும். ஆற வச்ச பிறகு நம்ம கையிலேயே பிசைஞ்சிக்கலாம். கையில் பிசைஞ்சு முடித்ததும் ஒரு பிளேட்டில் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு ஒட்டாது. இந்த மாதிரி ஷேப்பில் தட்டிக்கோங்க. 2 சைடு தட்டிக்கணும். நடுவில் கொஞ்சம் மசாலாவை வச்சு நம்ம கவரோடு சேர்த்து இன்னொரு சைடில் இருக்க மசாலாவுடைய வடையை மூடணும். இந்த மாதிரி லைட்டாக ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் மசாலா வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண போது வெளியில் வராது. இந்த மாதிரி ஏதாவது பென்சிலோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ராவில் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிறது வந்து நல்லா வேகும். ஒரு 2-3 வடை செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆக போது ஈஸியாக இருக்கும். இந்த இறால் வடை ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் டைம்லையும் சாப்பிடலாம். இந்த வாடா நம்ம மட்டனில் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். மட்டனில் ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ அப்கமிங் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். மேலும் அதிகமான வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வடை 2 சைடும் ஃப்ரை பண்ணணும். ப்ரௌனிஷாக ஆகிடுச்சுன்னா வடை வந்து ஃபுல்லாக வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு டிஷ்யூவில் வச்சு எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இந்த பிளாஸ்டிக்லலாம் வைக்கிறீங்க, ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக்கில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டீல் பிளேட்டில் டிஷ்யூ மேலே வச்சு வைங்க. அப்போ தான் நல்ல ஆயில் அப்சர்வ் ஆகும். இந்த வாடை நீங்கள் சும்மாவும் சாப்பிடலாம், இல்லை டொமேட்டோ கெச்சப் வச்சும் சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பர்ஃபெக்ட் இன்க்ரீடியன்ட்ஸ்.